காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏழிசையின் மாய வரிசையால் திவாகரன் கடுமையான காயங்களுடன் வெளியேறினான். அதனால் பொற்கதிர் குழுவை ஏழிசையின் சங்கநதி குழு மோசமாக கிண்டல் செய்தது. மறுபுறம் மற்ற சீடர்களின் உற்சாகத்தால் அரங்கம் அதிர்ந்து கொண்டிருந்தது. அடுத்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அங்க பாருங்க, அடுத்த தொகுப்பு வீரர்கள் வந்து அவங்க சண்டை போட வேண்டிய களத்துல நிக்கிறாங்க. அதோ நம்ம குழுவை சேர்ந்தவன் அங்க இருக்கான் பாருங்க என்று ஆங்காங்கே கூச்சல் கேட்டது. ஆனால் இந்த முறை இந்த 18 வீரர்களில் பொற்கதிர் குழுவை சேர்ந்த ஒரு சீடனும் இல்லை. அப்போது ஒரு தலை சிறந்த சீடன் சண்டையிடும் அரங்கத்திற்குள் நுழைந்தான். அவன் வந்ததும் மக்களின் உற்சாக கூச்சலால் அரங்கம் அதிரும் சத்தம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த சீடன் கருப்பு நிற உடை அணிந்திருந்தான். அவனது உடம்பிலிருந்து அதீத சக்தி வெளியேறிக் கொண்டிருந்தது. அவன் மிகவும் அமைதியாக நடந்து வந்தான். அவனுக்கு போட்டியில் பல வருடங்கள் பயிற்சி இருப்பது அவனது கண்களில் இருந்த தெளிவே காட்டிக் கொடுத்தது. ஒரு 3.5 அடி வாள் அவனது முதுகில் தொங்கியது. அவனை பார்க்கும் போதே இந்த போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது என்று பார்வையாளர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு சீடன், இவன் பேரு தமிழேந்தி, அஷ்டசக்கர குழுவோட சீடன், இவன் இவ்வளவு சீக்கிரம் சண்டை போட வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். அவனுடன் இருந்த நண்பன், அட இவன் என்னதான் பலம் வாய்ந்தவனா இருந்தாலும் இவனுக்கு தனியா ஆசிரியர் யாரும் இல்ல, அதனால இவனும் மத்த போட்டியாளர்கள் மாதிரி ஆள்தான், அதனாலதான் இவனுக்கு சீக்கிரம் போட்டி வந்திருக்கு, இதுல ஜெயிச்சுதான் இவன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்றான். அப்போது மற்றொரு சீடன், எப்படியோ இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது, ஏன்னா இதுல தமிழேந்தி என்னென்ன சக்தியை பயன்படுத்த போறானோ அவன் கிட்ட இருந்து சில நுணுக்கங்களை நாமளும் கத்துக்கலாம் என்று உற்சாகமாக கூறினான். அங்கிருந்த பெரும்பாலானவர்கள் தமிழேந்தியை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வீரா, தமிழேந்தி என்று தனக்குள் முணுமுணுத்தான். ஆதிசக்தி ஆசிரமத்தில் தமிழேந்தி மிகவும் பிரபலமான சீடன் ஆவான். ஆனால் அவனை பற்றி வீராவுக்கு தெரியாது. அஷ்டசக்கர குழுவை பொறுத்தவரை வீராவுக்கு தனையன் மட்டும்தான் தெரியும். இருப்பினும் இந்த குழுவின் சக்தியை குறைத்து எடை போட முடியாது. ஏனென்றால் தனையன் அந்த குழுவில் சிறந்த சீடன் இல்லாமல் இருந்தாலும் அவன் அசுர தளபதியுடன் சண்டை போட்டு வெல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவன் ஆவான். தமிழேந்தியின் ஒவ்வொரு நகர்வையும் வீரா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அதில் ஒரு பேரரசரின் நடையை அவனால் உணர முடிந்தது. எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் தமிழேந்தியை பார்த்து கொண்டே இருந்தான் வீரா. அதை பார்த்த ஆசிரியர் வளையாபதி, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த தமிழேந்தி, ஆனா இவனுக்கு அசாத்தியமான பல திறமைகள் இருக்கு. இவனை மாதிரி ஒரு சீடனை எல்லாம் 1000லையும் 1,00,000லையும் ஒருத்தனை தான் பார்க்க முடியும். ஏன்னா இவன் 18 வயசுல சிறந்த ருத்ர மகாவீர நிலைக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவன் வாழ் உணர்வையும் புரிஞ்சு வச்சிருக்கான். இவனால ஒரு ஆன்மீக உலக வீரன் நிலையில இருக்கிற வீரனை கூட வெல்ல முடியும். ஒருவேளை நீ அவனை எதிராளியா சந்திக்கிற நிலைமை வந்தா உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு அப்பவே வெளியே வந்துறதுதான் நல்லது வீரா என்றார். பொற்கதிர் குழு முழுக்க முழுக்க வீராவை நம்பி இருந்தாலும் தமிழேந்திக்கு எதிராக வீரா வரும்போது அவனது வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும் என்று ஆசிரியரே நம்பினார். தமிழேந்தி சிறந்த வாழ் வீரன். அப்படி இருக்கும் போது வீராவுக்கும் தமிழேந்திக்கும் இடையில் போட்டி ஏற்பட்டார். வீராவுக்கு கடுமையான காயம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவனது உயிரே போகும் நிலையும் வரலாம். அப்போது வீரா, புரியுது ஆசிரியரே என்று சிறு புன்னகையுடன் கூறினார். வீராவின் நன்மைக்காகத்தான் ஆசிரியர் வளையாபதி எடுத்துரைத்தார். ஆனால் இப்போது இதை கேட்டு வீராவின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பதை பார்த்த வளையாபதியார் வீராவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறந்த பிரிவு போட்டி முழுக்க முழுக்க திறமை மிக்க வீரர்களால் நிரம்பி இருந்தது. இந்த போட்டிகளில் வெல்வோம் என்ற எண்ணம் வீராவுக்கும் உறுதியாக இல்லை. ஆனால் வீரா இதில் போட்டி போட வேண்டும் என்று மன உறுதியோடு வந்திருந்தான். அதனால் இதிலிருந்து பின்வாங்கும் எண்ணமும் அவனுக்கு வரவில்லை. இப்போது தமிழேந்தியின் சக்தியை பார்த்து வீராவின் இதயம் சிலிர்த்தது. இது பயத்தால் வந்த சிலிர்ப்பல்ல, உற்சாகத்தால் வந்த சிலிர்ப்பு.
அப்போது ஒரு அறிவிப்பு வந்தது. அடுத்த போட்டி அஷ்டசக்கர குழுவோட சீடன் தமிழேந்திக்கும் அசுர ஜோதி குழுவோடைய சீடன் தனஞ்சயனுக்கும் நடக்கப் போகுது என்றார். தமிழேந்தியின் எதிராளியும் சிறந்த ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் ஆவான். ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த தனஞ்சயன். இவன் அசுர ஜோதி குழுவின் உட்புற சீடன் ஆவான். சாகித்யாவை ஒப்பிடும் போது தனஞ்சயன் அவனுக்கு நேர் எதிரான குணம் கொண்டவன். மிகவும் அமைதியானவன், அத்துடன் மிகவும் சக்தி வாய்ந்தவனும் கூட. ஆனால் சாகித்யாவின் அளவிற்கு தனஞ்சயன் பிரபலமானவன் இல்லை. இருந்தும் இருவரின் போட்டியை பார்க்க அங்கிருந்த அனைவரும் மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். தமிழேந்திக்கு எதிரில் வந்த தனஞ்சயன், தமிழேந்தி உன்னோட வாழையிட என்றான். அதை கேட்ட தமிழேந்தி சிறு புன்னகையுடன், உன் கூட சண்டை போட எனக்கு வாழலாம் தேவைப்படாது என்றான். தமிழேந்தி கையில் சண்டை போடுவதில் உறுதியாக இருந்தான். அவன் சொன்னதை கேட்டு கோபத்தில் பல்லை கடித்தான் தனஞ்சயன். ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவனாகவும் அசுர ஜோதி குழுவிலும் சிறந்த வீரனாகவும் இருப்பவன் தனஞ்சயன். ஆனால் தமிழேந்தி தன்னிடம் இப்படி திமிராக பேசுவான் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு வாளி எடுக்கிற எண்ணம் இல்லைன்னா அதை எப்படி எடுக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று தனஞ்சயன் அவனது வாளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தமிழேந்தியை நோக்கி ஓடினான். வளைந்த வாள் என்று கத்திக்கொண்டே ஓடிய தனஞ்சயனின் இந்த வாள் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. இந்த சக்தியில் மொத்தம் 3 நகர்வுகள் இருக்கிறது. அந்த 3ம் மிகவும் வலிமையானதாகும். தனஞ்சயனின் கொடூரமான தாக்குதலை பார்த்த தமிழேந்தி சட்டென்று அங்கும் இங்கும் நகர ஆரம்பித்தார். அவனது நகர்வுகள் யூகிக்கவே முடியாத அளவிற்கு வேகமாக இருந்தது. அவன் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்காமல் அங்கும் இங்கும் சென்று தனஞ்சயனை சுற்றிக் கொண்டிருந்த தமிழேந்தி திடீரென்று தனஞ்சயனுக்கு முன்னால் தோன்றினான். அத்துடன் அவன் வாள் வைத்து தாக்க வரும் நேரத்தில் தமிழேந்தி அவனது விரல்களை வைத்து அந்த வாளை தட்டினான். இதில் அந்த வாளில் இருந்து டிங் என்ற சத்தம் மட்டுமே வந்தது. ஆனால் அதற்குள் தனஞ்சயனின் வாள் தரையில் சென்று விழுந்தது. அவன் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் தமிழேந்தியின் விரல் தனஞ்சயன் நெற்றிக்கு முன்னால் வந்தது. அப்போது தனஞ்சயனின் நெற்றியில் ஏதோ குளிர்ச்சியான உணர்வு ஏற்பட்டது. பிறகு அவனால் அந்த இடத்திலிருந்து நகரவே முடியவில்லை. தனஞ்சயனின் வாளை தனது விரல் பலத்தாலேயே தமிழேந்தி தட்டிவிட்டதுதான் அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. அதை கண்ணுக்கு முன்னால் பார்த்த தனஞ்சயன், ஐயோ, இவன் என் கழுத்தை வெட்டுறதுக்கு கூட தயங்க மாட்டான் என்று நினைத்து பதற்றம் அடைந்தார். உடனே தனஞ்சயன், நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் என்றான். இந்த போட்டியில் தமிழேந்திதான் வெல்வான் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. ஆனால் அதை எப்படி வெல்லப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் அனைவரும் ஆர்வமாக இருந்தார்கள். அங்கிருந்த நடுவர் இந்த போட்டியின் வெற்றியாளர் தமிழேந்தி என்று அறிவித்ததும் எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் தமிழேந்தி களத்தை விட்டு வெளியேறினார். முதல் சுற்றிலேயே 25% சீடர்கள் போட்டியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். மேலும் ஒவ்வொரு சீடனும் 3 அல்லது 4 போட்டிகள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பிறகு 3 பொற்கதிர் குழுவை சேர்ந்த சீடர்களும் சண்டைக்கு சென்றார்கள். ஆனால் இந்த முறை வீராவை தவிர மற்ற அனைவரும் சொதப்பி வைத்தனர். இப்போது பொற்கதிர் குழுவை பொறுத்தவரை வீரா மட்டும்தான் இருந்தான். அப்போது அங்கிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. அடுத்த போட்டி பொற்கதிர் குழுவோட வீரசிம்மனுக்கும் அசுவமுக அணியோட தயாநிதிக்கும் என்றார். இந்த அறிவிப்பை கேட்டு அசுவமுக அணியின் ஆசிரியர் பாலையா மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். ஆனால் தயாநிதி மிகவும் வலிமை வாய்ந்தவன் என்று ஆசிரியர் வளையாபதிக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்தான் சற்று பதற்றத்துடன் இருந்தார். அப்போது ஆசிரியர் பாலையா, பொற்கதிர் குழுவோட சீடர்கள்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள விட நான் தான் ரொம்ப கவலையா இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க குழுவுல இருக்கிற ஒருத்தனையாவது நாம ஜெயிக்காம இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். நல்ல வேளையா நம்ம கூட சண்டை போட ஒருத்தன் வந்துட்டான். தயாநிதி, இது உன்னோட நேரம், போய் அவனை முடிச்சிட்டு வா என்றார். அதை கேட்ட தயாநிதி அவனது இடத்திலிருந்து எழுந்து முன் வந்து
வீராவை எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்துவிட்டு ஆசிரியர் பாலையாவிடம், ஆசிரியர் பாலையா, 3 நகர்வுதான், இதுலயே இவனை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன், இருங்க என்றார். தயாநிதியின் பார்வையில் வீராவை போலிருக்கும் வீரனை வெல்வதெல்லாம் மிகவும் எளிதான விஷயம். வீரா இதற்கு முன்பு இருந்த போட்டியில் அவனது உடல் பலத்தை காட்டிவிட்டான். ஆனால் ஆன்மீக சக்தி இல்லாமல் உடல் பலத்தை மட்டும் வைத்து எந்த பயனும் இல்லை. ஆசிரியர் பாலையா மற்றும் தயாநிதி இருவரும் பேசுவதை கேட்ட ஆசிரியர் வளையாபதிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இருப்பினும் அவர்களிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். ஆசிரியர் வளையாபதி வீராவின் மீதும் திவாகரன் மீதும் ஒரு சிறு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் திவாகரன் முதல் போட்டியிலேயே தோல்வி அடைந்து விட்டார். அதனால் அவருக்கு முன்பு இருந்த நம்பிக்கை இப்போது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால்தான் அவர் தயாநிதி மற்றும் ஆசிரியர் பாலையாவின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசவில்லை. இந்த உலகத்தில் வலிமையானவன் மட்டும்தான் மதிக்கப்படுவான். பலவீனமானவனுக்கு 2 வழிதான் இருக்கிறது. ஒன்று, எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பது. 2வது, சண்டை போட்டு மரணிப்பது. அப்போது வீரா தயாநிதியை பார்த்து, 3 நகர்வுல ஜெயிச்சிருவியா என்று கேட்டான். ஓ, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? சரி சரி, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் 3 நகர்வே அதிகம் தானே, வெறும் 2 நகர்வு போதும் உன்னை ஜெயிக்கிறதுக்கு என்று ஆணவத்துடன் பேசினான் தயாநிதி. அதை கேட்ட வீரா சிறு புன்னகையுடன், சிறப்பு தயாநிதி, உன்னோட நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனா 3 நகர்வுல நீ என்ன ஜெயிக்கலனா உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்குவியா என்று கேட்டான். ஏய், நீ என்ன வெறுப்பேத்தணும்னு தான் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, இருந்தாலும் சொல்றேன், 3 நகர்வுல நான் உன்னை ஜெயிக்கலனா நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று தயாநிதி உறுதியாக கூறினான். இதுதான் சிறப்பான சம்பவம். இதனாலதான் நீ அசுவமுக அணிகோட சிறந்த வீரனா இருக்க என்று பாராட்டினான் வீரா. உடனே தயாநிதி ஒரு கருப்பு நிற வாளை கையில் எடுத்துவிட்டு, நல்ல கண்ணை திறந்து பாரு, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட ஆயுதத்தை தரையில போட்டுட்டு தோல்வியை ஒத்துக்கோ, உன்னை எதுவுமே பண்ணாம விட்டுடுறேன் என்று எச்சரித்தான். தயாநிதி சுமார் 10 வருடங்களாக வாழ்வித்தையை பயின்று கொண்டிருக்கிறான். அவனது கையில் இருந்த வாளின் பெயர் கூர்பிளவு வாள். இது ஒரு உயர்நிலை ஆன்மீக ஆயுதம். இவனது மிகப்பெரிய துருப்புச் சீட்டு என்னவென்றால் இவனுடைய வாளின் உணர்வு பற்றிய புரிதல் தான். அப்போது வீரா, என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, என்னோட முஷ்டி தான் என்னோட ஆயுதம் என்றான். இன்னும் சிறந்த பிரிவு போட்டிகள் பல இருக்கிறது. அதனால் இப்போதே தனது முழு பலத்தையும் காட்ட வேண்டாம் என்று வீரா நினைத்தான். இதுபோல் யாருக்கும் தெரியாத சில சக்தியும் ஆயுதமும் அதிகமாக இருந்தால் அந்த வீரனை சமாளிப்பதும் வெற்றி காண்பதும் அரிதான விஷயமாக மாறும். நீ ஆயுதம் வச்சிருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, உன்னை 3 நகர்வுல ஜெயிச்சு காட்டுறோம் பாரு என்று திமிருடன் கூறினான் தயாநிதி. உடனே அவனது வாளை வானத்தை நோக்கி உயர்த்தி, வாயு சுருள் வாள் என்று கத்தினான் தயாநிதி. உடனே அந்த வாளிலிருந்து நீல நிற நிழல் வந்தது. அது வீராவை தாக்க வேகமாக சென்றது. அது வீராவை நோக்கி வரும்போது அப்படியே 2ஆக பிரிந்தது, பிறகு 4ஆக பிரிந்தது. அது அப்படியே 6, 8 என்று அதிகமாக ஆரம்பித்தது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதன் சக்தி வலிமை சற்றும் குறையவே இல்லை. வாயு சுருள் வாள் கண் இமைக்கும் நேரத்தில் வீராவுக்கு முன்னால் வந்தது. தயாநிதியின் 3 தாக்குதலை சமாளிப்பானா வீரா? வீரா என்ன சக்தியை பயன்படுத்தப் போகிறார்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து பல போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இதில் இப்போது வீரா மற்றும் தயாநிதியின் போட்டிதான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தயாநிதி முதலில் அவனது நகர்வை ஆரம்பித்தார். அவனது முகத்தில் வீராவை காயப்படுத்த வேண்டும் என்ற தந்திரமான சிரிப்பு தெளிவாக தெரிந்தது. வீரா தன்னை நோக்கி வரும் வாள்களின் நிழலை பார்த்து எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் நின்று கொண்டிருந்தான். இந்த வாள்களுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு நடுவுல எது வந்தாலும் இது வெட்டி வீசிட்டு போயிடும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இந்த தாக்குதல் அந்த அளவுக்கு ஆபத்தானது இல்லை.
என்று நினைத்த வீரா அவனது கையிலிருந்த அக்னிக்கல்லை அழுத்தினான். அந்த அக்னிக்கல் வீராவின் வேகத்தை 50% அதிகப்படுத்தியது. அதனால் அவன் தனது இடத்திலிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் நகர்ந்தான். இன்னும் அவன் பல போட்டியை சந்திக்க வேண்டியிருந்தது. இதனால் அக்னிக்கல்லின் முழு பயன்பாட்டையும் அவன் பயன்படுத்தவில்லை. வீரா ஒரு வேகமான சிறுத்தையை போல அந்த வாள்களுக்கு இடையில் மிக வேகமாக எளிதாக நகர்ந்தான். இதனால் வாள்களால் அவனை தொடக்கூட முடியவில்லை. அதை பார்த்த தயாநிதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். வீராவின் வேகம் அவனது கற்பனைக்கு எட்டாத இடத்தில் இருந்ததை பார்த்து வியந்து போனான். என்னோட வாள்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றது உன்னோட மரணத்தை நீயே வர வச்சுக்கிறதுக்கான வழி வீரா என்ற தயாநிதி தெய்வீக காற்றின் செறிவு என்று கத்தியபடி அவனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தினான். வீராவை நோக்கி சென்ற வாள்கள் எல்லாம் சட்டென அவனை சுற்றி மிதக்க ஆரம்பித்தது. மொத்தமாக 64 வாள்கள் வீராவை சுற்றி மிதந்து கொண்டிருந்தது. அப்போது தயாநிதி தெய்வீக காற்றின் செறிவு என்று மீண்டும் கத்தினான். உடனே அந்த 64 வாள்களும் வேகமாக வீராவை நோக்கி சென்றது. அதை பார்த்த தயாநிதி மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். இந்த வாள்கள் எல்லாம் வீராவை குத்தி எத்தனை துண்டாக போடப் போகிறதோ என்று எண்ணினார். ஆனால் அங்கு நடந்தது யாரும் எதிர்பார்க்காதது. பூம் 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 என்று அடுத்தடுத்து வெடிக்கும் சத்தம் கேட்டது. அங்கு நடப்பதைக் கண்டு தயாநிதி ஆச்சரியமானார். அவன் மட்டுமல்ல, அரங்கமே வியந்தது. காரணம், வீரா தனது முஷ்டியை வைத்தே 10க்கும் மேற்பட்ட வாள்களை ஒரே தாக்குதலில் அடித்து உடைத்திருந்தான். அதை பார்த்த தயாநிதி, வீராவோட முஷ்டி ரொம்பவே வலிமையா இருக்கு, இவனோட இந்த சக்திக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு என்று தனக்குள் முணுமுணுத்தார். பின் வீராவின் கையில் என்ன இருக்கிறது என்று உன்னிப்பாக பார்த்தான். ஆனால் அவன் கையில் எதுவும் இல்லை என்று தெரிந்து மேலும் ஆச்சரியமானார். வீராவின் முஷ்டி மட்டுமல்ல, அவனது உடம்பே நடுத்தர நிலை ஆன்மீக ஆயுதமாக மாறிவிட்டது என்பது தயாநிதிக்கு தெரியாது. அடுத்த சில நிமிடங்களில் அனைத்து வாள்களையும் அடித்து துவம்சம் செய்து விட்டான். உடனே வீரா, 2 வாய்ப்பு முடிஞ்சது, பரவாயில்ல, உனக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கு தயாநிதி என்று சிறு புன்னகையுடன் கூறினார். அங்கு வீராவின் வலிமையை பார்த்த ஆசிரியர் வளையாபதி மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். இங்கு வந்தது முதல் வருத்தத்தை மட்டுமே அதிகம் பார்த்த நபர் இப்போதுதான் வீராவின் ஆற்றலை பார்த்து பெருமையாக அமர்ந்திருந்தார். உடனே ஆசிரியர் வளையாபதி, வீரா, இன்னும் ஒரு தாக்குதல் இருக்கு, ஜாக்கிரதையாரு என்று கத்தினார். அத்துடன் சேர்த்து பொற்கதிர் குழுவின் சீடர்கள், இப்ப தயாநிதி வீராவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கான், ஏன்னா இந்த கடைசி வாய்ப்பும் போச்சுன்னா அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டே ஆகணுமே என்று கலந்து பேசி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இதை கேட்டு ஆசிரியர் பாலையா மற்றும் அசுவமுக அணியின் சீடர்கள் முகமெல்லாம் சோகமாக மாறியது. இப்போது வீராவின் ஆற்றலை பார்த்த பிறகு தயாநிதி மேலும் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று எண்ணினார் ஆசிரியர் பாலையா. மறுபக்கம் வீராவின் பலத்தை குறைத்து எடை போட்டு விட்டோம் என்று எண்ணினான் தயாநிதி. சிறிது நேரம் யோசித்த பிறகு மீண்டும் அவனது கருப்பு நிற வாளை எடுத்தார். கொந்தளிக்கும் காற்று சக்தி என்று முணுமுணுத்தான் தயாநிதி. இதுதான் தயாநிதியின் அதிக சக்தி வாய்ந்த தாக்குதல். வீரா கிட்ட ஆன்மீக சக்தி அதிகமா இருக்கு, அதுதான் அவனுடைய வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஏதாவது புது திட்டத்தை போட்டே ஆகணும் என்று நினைத்த தயாநிதி அவனது வாளை உயர்த்தி பிடித்தார். இதனால் அங்கு ஒரு சுழல் வந்தது. அது அந்த வாளை தொடர்ந்து சுழற்றிக் கொண்டே இருந்தது. இந்த தாக்குதலில் அவனது வாழ் உணர்வு சக்தியும் இணைந்து அவனது சக்தி பல மடங்கு அதிகமானது. உண்மையில் தயாநிதி தன் வாழ் உணர்வு சக்தியை சிறிதளவுதான் அந்த வாளில் சேர்த்தார். சொல்லப்போனால் வீராவை வெல்ல அந்த அளவிற்கு சக்தி இருந்தால் போதும் என்று அலட்சியமாக எண்ணினார். இப்ப நீ எப்படி இதை தடுத்து நிறுத்தறன்னு பார்க்கிற என்று கிண்டலாக கூறிய தயாநிதி உடனே அவனது கொந்தளிக்கும் காற்று சக்தியை வீராவை நோக்கி தாக்கினார். அதை பார்த்ததும் வீரா
இது தயாநிதியின் வாழ் உணர்வு என்று புரிந்து கொண்டார். சில நாட்களாக இந்த வாழ் உணர்வை பற்றி வீரா கற்றுக்கொண்டதால் அதை உடனே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தயாநிதியின் இந்த சக்தி மிகவும் வலிமையானதாக இருந்தது. இதற்கு எதிராக எது வந்தாலும் அதை உடைத்து சுக்குநூறாக்கிவிடும் திறனுடன் இருந்தது. அந்த சக்தி வீராவை நெருங்கியதும் அவனது உடம்பிலிருந்தும் ஒரு சக்தி வெளியே வந்தது. அது அடுத்த நிமிடம் அந்த சுழலிலிருந்து வந்த வாழ் உணர்வை உடைத்தெறிந்தது. கொந்தளிக்கும் காற்று சக்தியில் மிகவும் ஆபத்தான ஒன்று வாழ் உணர்வுதான். அது இப்போது உடைந்து போனதா சாதாரணமான காற்றாக மாறியது. அதனால் அது வீராவுக்கு எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதை பார்த்த தயாநிதி திடுக்கிட்டு போனான். உண்மையில் அவன் அந்த வாழ் உணர்வை புரிந்து கொள்ள மிகவும் கஷ்டப்பட்டிருந்தான். ஆனால் இப்போது அது கண் இமைக்கும் நேரத்தில் மறைந்து போனது. இது சாத்தியமே இல்லை. அப்ப வீராவுக்கும் வாழ் உணர்வை பத்தி தெரியுமா? இவன் வெறும் முதல் நிலை ருத்ர மகாவீரன் தானே. அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு எப்படி வாழ் உணர்வெல்லாம் தெரியுது என்று ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தான் தயாநிதி. வீராவை தயாநிதியால் சற்றும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவன் இதை பற்றி யோசித்து நின்று கொண்டிருக்கும் போது திடீரென்று வீரா தன்னை நோக்கி வருவதை பார்த்து அவனது வாளை முன்னால் கொண்டு வந்தான். அடுத்த நிமிடம் அந்த கருப்பு வாளில் வீராவின் முஷ்டி பட்டது. வாளில் முஷ்டி பட்டதும் மிகப்பெரிய சத்தம் எழுந்தது. கருப்பு நிற வாள் நடுக்கம் கொண்டது. வாளுடன் சேர்ந்து தயாநிதியும் பல அடி பின்னால் சென்றார். ஆனால் சட்டென சுதாரித்த தயாநிதி அந்த கருப்பு வாளை தரையில் குத்தி நின்றார். இப்போது வீரா நினைத்தார் ஒரே அடியில் தயாநிதியை வெல்ல முடியும். இருப்பினும் அவன் அதை செய்யவில்லை. மாறாக வீரா தயாநிதியை பார்த்து சிறு புன்னகையுடன் நீ தோத்து போயிட்ட தயாநிதி என்றான். என்னது, நான் தோத்து போயிட்டனா? என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? நான் என்னோட பாதி சக்தியை கூட இன்னும் பயன்படுத்தல. இப்பதான் என்னோட முழு சக்தி என்னங்கிறத நீ பார்க்க போற. சாகரத்துக்கு தயாராக இருந்துக்கோ வீரா என்று எச்சரித்த தயாநிதி அவனது கருப்பு வாளை எடுத்து சுழற்றி அடுத்த தாக்குதலை நடத்த தயாரானார். அசுவமுக அணியை சேர்ந்த சீடர் இப்படி பேச்சு மாறுவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்று காட்டமாக கூறினான் வீரா. நான் என்ன பேச்சு மாத்தி பேசின என்று தயாநிதி கோபமாக கேட்க, பின்ன நீதானே என்ன 3 நகர்வுல ஜெயிப்பன்னு சொன்ன, ஆனா உன்னால ஜெயிக்க முடியலையே, அப்ப நீ தோத்துட்டு தானே என்றான் வீரா. தயாநிதி அவனது சக்தியை முதலில் நம்பினான். பிறகு அவனது கொந்தளிக்கும் காற்று சக்தியை வைத்து வீராவை வென்றுவிடலாம் என்பதால் தான் 3 தாக்குதலில் வெற்றி அடைவேன் என்று உறுதியாக கூறினான். ஆனால் இப்போது அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டார். இந்த சிறந்த பிரிவு போட்டியிலிருந்தே தயாநிதி வெளியேற்றப்படுவான். அதனால்தான் அவன் இதை ஒப்புக்கொள்ள தயங்கினான். இருப்பினும் அவனது வார்த்தையிலிருந்து தவறினார். அது அவனது மரியாதையை சீர்குலைக்கும் என்றும் தயாநிதிக்கு நன்றாக தெரியும். அப்போது பொற்கதிர் குழுவிலிருந்த சீடன் ஒருவன், தயாநிதி, உன்னோட 3 நகர்வுகள் முடிஞ்சு போச்சு. இப்ப நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒழுங்கா வெளியே போ என்று கத்தினான். ஆனால் அதை கேட்கும் கேட்காதது போல் நின்று கொண்டிருந்தான் தயாநிதி. அதை பார்த்த மற்றொரு சீடன், அட, அசுவமுக அணியில இருக்கிற எல்லாரும் இப்படிதான் ஐயா, சொன்ன வார்த்தையிலிருந்து மாத்தி பேசுவானுங்க போல இருக்கே, ஐயோ என்று கேலியாக கூறினார். அப்போது அங்கிருந்த அனைத்து சீடர்களும் சேர்ந்து, ஏ தயாநிதி, உன் தோல்வியை நடுவர்கிட்ட ஒத்துக்கிட்டு வெளியே போ என்று கத்தினார்கள். வெளியே போ, வெளியே போ என்று பொற்கதிர் குழுவில் சீடர்கள் சத்தத்தில் அரங்கமே அதிர்ந்தது. அப்போது ஆசிரியர் வளைகாபதி ஆசிரியர் பாலையாவை பார்த்து, என்ன ஆசிரியரே, உங்க சீடன் தான் சொன்னா 3 நகர்வுல ஜெயிச்சு காட்டுற, இல்லன்னா தோல்வியை ஒத்துக்கிறேன்னா. ஆனா அசுவமுக அணி முதல்ல ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சுன்னு இப்படிதான் பேசுமா என்று கேட்டார். அதை கேட்டு ஆசிரியர் பாலையா முகம் வாடிப் போனது. அவர் மிகவும் அவமானமாக உணர்ந்தார். ஆனால் இந்த அசிங்கத்தை விட சிறந்த பிரிவு போட்டிதான் மிகவும் முக்கியம் என நினைத்தார். ஆனால் ஆசிரியர் பாலையா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, தயாநிதி, அந்த 3 நகர்வை மறந்து, இந்த சிறந்த பிரிவு போட்டியில ஜெயிக்கிறது மட்டும்தான் உன் நோக்கமா இருக்கணும் என்றார். அதை கேட்ட பொற்கதிர்குழு சீடர்கள்,
இது எனக்கு ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா இது அசுவமுக அணி இல்ல, பொய்க்கால் குதிரை அணி. ஆமா ஆமா, இந்த பொய்க்கால் குதிரை அணி ரொம்ப வெக்கம் கெட்ட அணியா இருக்கே என்று கிண்டலாக பேச ஆரம்பித்தார்கள். தங்களை கிண்டல் செய்யும் பொற்கதிர் குழு சீடர்களை பார்க்கும் போது அசுவமுக அணிக்கு கோபம் வந்தது. ஆனால் அவர்கள் இப்போது எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்தார்கள். இந்த சிறந்த பிரிவு போட்டியில் 2 அணிகள் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பது அங்கிருந்த மற்ற அணிக்கு முகசுளிப்பை உண்டு பண்ணியது. அப்போது தயாநிதி முன் வந்து, நிறுத்துங்க என்று கத்தினார். அந்த சத்தம் கேட்டதும் 2 அணியும் அப்படியே அமைதியானார்கள். அப்போது தயாநிதி ஆசிரியர் பாலையாவை பார்த்து, நீங்க சொன்னது சரிதான் ஆசிரியரே, நமக்கு இந்த சிறந்த பிரிவு போட்டி தான் முக்கியம், அதனாலதான் நான் தோல்வியை ஒத்துக்கல என்றார். அடுத்த நிமிடம் தயாநிதி அவனது அனைத்து சக்தியையும் இணைத்து வீராவை நோக்கி தாக்குதல் நடத்தினான். தயாநிதி சொன்னதை கேட்ட வீரா, வாக்கு தவறுனா மரணத்துக்கு சமம்னு முன்னோர்கள் சொன்னாங்க, ஆனா நீ உன் வார்த்தையிலிருந்து கூச்சமே இல்லாம பின்வாங்கறல, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா என்று கேட்டவன் அவனது தாக்குதலில் இருந்து தப்பித்தான். நீ வாய மூடு வீரா என்று கத்திய தயாநிதி தொடர்ந்து வீராவை தாக்கிக் கொண்டே இருந்தான். ஆனாலும் அனைத்து தாக்குதலிலிருந்தும் வீரா தப்பித்துக் கொண்டே இருந்தான். வீராவின் வேகத்தை பார்த்து தயாநிதி கொஞ்சம் தடுமாறித்தான் போனான். இப்போது தயாநிதி தனது முழு சக்தியையும் பயன்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனாலும் வீராவின் வேகம் அவனது கற்பனைக்கு எட்டாத இடத்தில் இருந்தது. இவ்வளவு தாக்குதல் நடத்தியோ என்னை எதுவும் பண்ண முடியல, இப்ப தெரியுதா நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு என்று கேட்டான் வீரா. அதை கேட்டு கோபத்தில் கொந்தளித்த தயாநிதி, ஏய் செத்து தொலை என்று கூறிவிட்டு அவனது கொந்தளிக்கும் காற்று சக்தியை வீராவை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த வீரா, கடவுள் கிருஷ்ணர் சிசுபாலனுக்கு கொடுத்த 100 வாய்ப்பு மாதிரி நானும் உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஆனா உன்னால என்னை எதுவும் பண்ண முடியல, இப்ப உன்னை எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாரு என்று சிறு புன்னகையுடன் கூறியவனின் முகம் சட்டென தீவிரமாக மாறியது. வீரா திடீரென்று தயாநிதிக்கு அருகில் சென்றான். தயாநிதி அவனது காற்று சக்தியை பயன்படுத்த வரும் முன் வீராவின் முஷ்டி தயாநிதியின் நெஞ்சில் குத்தியது. அடுத்த நிமிடம் தயாநிதி அந்த களத்தில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு கவசத்திற்கு வெளியே சென்று விழுந்தான். இந்த தாக்குதலில் தயாநிதியின் உடம்பிலிருந்து பல எலும்புகள் முறிந்திருந்தது. அவன் வலியில் கத்தி அழுக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தயாநிதிக்கு வலியில் வார்த்தை கூட வரவில்லை. அப்போது வீரா கண்களில் கோபத்துடன், முன்னோர்கள் சொல்லுவாங்க, வார்த்தையால புரிஞ்சுக்க முடியாதவனுக்கு செயலால தான் புரிய வைக்கணும்னு. அது சரியாதான் இருக்கு. ஒழுங்கா 3 நகர்வுக்கு அப்புறம் ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா உன் கௌரவமாவது காப்பாற்றப்பட்டிருக்கோல்ல. இதுக்குத்தான் வாக்கு மீறக்கூடாதுன்னு சொல்றது என்றான். வீராவின் அடுத்த போட்டி யாருடனாக இருக்கும்? பார்வையாளர்களுக்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன? வீராவை தோற்கடிக்க தயாநிதி மிகவும் போராடினான். ஆனால் அவனால் வீராவை சிறிதளவும் காயப்படுத்த முடியவில்லை. முதல் போட்டியைப் போல வீரா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவனது உடல் பலம் மற்றும் வேகத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை. இந்த முறை அவனது ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்தினான். வீரா தன்னை தோற்கடிக்க தயாநிதிக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தார். தோல்வியை ஏற்றுக்கொள்ள நேரமும் தந்தார். ஆனால் ஆணவமும் பேராசையும் இணைந்த தயாநிதி வாக்கு மீறுவதை பொருட்டாக கூட நினைக்கவில்லை. இதனால் வீரா அவனது முஷ்டியால் தயாநிதியை மேடையிலிருந்தே பறக்க விட்டார். அந்த குத்து விழுந்ததும் தயாநிதி பல அடி தூரம் பறந்து சென்று அங்கு களத்தில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு கவசத்திற்கு வெளியே விழுந்தார். இந்த தாக்குதலில் தயாநிதியின் பல எலும்புகள் முறிந்திருந்தது. வலியில் கத்த வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அவனது நெஞ்சிலிருந்த வலியால் அவனால் முழுதாக மூச்சுக்கூட விட முடியவில்லை. தன்னை தாக்கிவிட்டு அலட்சியமாக நின்ற வீராவை பார்த்து தயாநிதி பயந்தான். இவன் உண்மையிலேயே முதல் நிலை ருத்ர மகாவீரன் தானா, இல்ல இவன் அசுரனா என்று கவலையானான். அதே நேரம் வீரா அவனை நோக்கி நகர தந்திரமான சிரிப்புடன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வீராவை பார்த்த தயாநிதியின் உடல் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது.
தோல்வியை ஒத்துக்கிறேன் என்ற தயாநிதி நடுவரை பார்த்து கத்தினார். அதை கேட்ட நடுவர் சற்றும் தாமதிக்காமல் இந்த போட்டியின் வெற்றியாளர் வீரசிம்மன் என்று அறிவித்தார். உடனே தயாநிதி அவனது நெஞ்சை பிடித்துக் கொண்டே எழுந்து ஓடினார். வீராவின் வெற்றியை அங்கிருந்த பொற்கதிர் குழுவினர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த அசுவமுக அணியின் சீடர்களின் முகமெல்லாம் சோகத்தில் நிறைந்திருந்தது. இன்று அசுவமுக அணி போட்டியில் தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் கௌரவத்தையும் இழந்தது. தயாநிதி வீராவை வென்றிருந்தால் கூட அவர்களது கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்படி நடந்திருந்தால் பொற்கதிர் குழுவினர்தான் இப்போது அமைதியாக சோகத்தில் இருந்திருப்பார்கள். வீரா அவனது முழு பலத்தையும் பயன்படுத்தவில்லை என்றாலும் அங்கிருந்த பெரும்பாலான மக்களின் கவனத்தை ஈர்த்து விட்டார். அனைவரும் வீராவின் பலத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அஷ்டசக்கர குழுவின் தமிழேந்தியும் வீராவை விசித்திரமாக பார்த்தார். அவனது திறமையும் வீராவின் திறமையைப் போல 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றுவதாக கூறப்படுகிறது. தனது வேகத்தின் மேல் தமிழேந்திக்கும் அசாத்திய நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அவனுமே ஒரு ரகசிய கையேட்டை பெற்றிருந்தான். அதன் மூலம் தெய்வீக நிழல் அடி என்று அழைக்கப்படும் ஒரு அடிநுட்பத்தை உருவாக்கினார். இந்த அடிநுட்பம் ஒருவரின் வேகத்தை உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறப்பை கொண்டிருந்தது. ஒருமுறை தெய்வீக நிழல் அடி மூலம் ஒரு ஆன்மீக உலக நிபுணரை கூட தமிழேந்தி தோற்கடித்திருந்தார். ஆனாலும் வீராவின் இந்த வேகத்தில் தமிழேந்தி ஏதோ விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். அதாவது அவன் எந்த ஒரு அடிநுட்பத்தையும் பயன்படுத்தவில்லை. வீரா முற்றிலும் அவனது சக்தியை வைத்துத்தான் வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தான் என்று தமிழேந்தி புரிந்து கொண்டான். இதில் அவனுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு அடிநுட்பத்தின் பயன்பாடும் இல்லாமல் வீராவால் எப்படி தனது வேகத்தை அதிகப்படுத்த முடிகிறது என்பதுதான். இதை பற்றி தமிழேந்தி ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தன்னை பற்றி தமிழேந்தி இவ்வளவு விஷயம் யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று வீராவுக்கு தெரியாது. அவன் இந்த போட்டி முடிந்ததும் பொற்கதிர் குழுவினரை சந்தித்து விட்டு ஒரு மூலைக்கு சென்று தியானம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் திடீரென சுருளி குரல் அவனுக்கு கேட்டது போல் இருக்க வீரா திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தார். சுருளி அங்கு இல்லை. வர வர சுருளியை நினைச்சு ரொம்ப கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சுருளி எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லுச்சு. நான் அப்பவே அது சொல்றத காது கொடுத்து கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அதை கேலி பண்ணி கோவப்படுத்திட்டேன். அதுவும் கோச்சுக்கிட்டு சொல்லாமையே இருந்துச்சு. அப்புறமும் ஏதோ யோசனையிலேயே இருந்துட்டு திடீர்னு காணாம போயிடுச்சு. கூட இருந்தாலாவது பேசிக்கிட்டே இருக்கும். இப்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கே என்று தனக்குள் புலம்பிய வீரா வெகுவாக கஷ்டப்பட்டு தன் மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் மூழ்கினார். அதே நேரம் ஆசிரியர் வளையாபதியும் அங்கிருந்த மற்ற சீடர்களும் வீரா அடுத்த போட்டிக்கு தயாராகட்டும் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருந்தார்கள். வீரா 2 போட்டியில் வென்றிருக்கிறார். இப்போது பொற்கதிர் குழு முழுக்க முழுக்க வீராவைத்தான் நம்பி இருந்தது. சிறந்த பிரிவு போட்டியின் போட்டிகள் வரிசையாக அடுத்தடுத்து வேக வேகமாக நடந்து முடிந்து கொண்டிருந்தது. இந்த வருடம் ஆதிசக்தி ஆசிரமத்தின் தலைசிறந்த வீரர்கள் எல்லாம் அவரவர் சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். போட்டியில் முதல் இடத்தில் இருக்கும் பிரிவு முதல் கடைசி இடத்தில் இருக்கும் பிரிவு வரை அனைத்து சீடர்களும் அவரவர் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். வீராவின் 3வது போட்டி வந்தது. இந்த போட்டி பொற்கதிர் குழுவோட வீரசிம்மனுக்கும் சங்கநதி குழுவோட ஏழிசைக்கும் இடையில நடக்கப் போகுது என்று அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பை கேட்டதும் ஆசிரியர் வளையாபதி வருத்தமானார். அதே நேரம் பொற்கதிர் குழுவின் சீடர்கள் எல்லாம் மிகவும் கோபத்தில் இருந்தார்கள். வீரா மட்டுமல்ல, திவாகரனும் பொற்கதிர் குழுவின் அனைவரும் விரும்பும் சீடனே. முந்தைய போட்டியில் ஏழிசை திவாகரனை அடித்து மிகவும் கடுமையாக காயப்படுத்தி இருந்தார். அதனால் பொற்கதிர் குழுவின் சீடர்கள் அனைவருமே ஏழிசையின் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார்கள். அவனை வெறுக்கத் தொடங்கினர். அதே நேரம் வீரா களத்திற்கு செல்ல தயாரானார். அதை பார்த்த திவாகரன் வீராவிடம், வீரா,
அந்த ஏழிசையுடைய மாய வரிசை சக்தியில கவனத்தை வை, ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது என்று எச்சரித்தான். நான் பாத்துக்கிற திவாகரன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் வீரா. அதைத் தொடர்ந்து ஆசிரியர் வளையாபதியும், வீரா, உன்னால ஏழிசையை ஜெயிக்க முடியலனா தயவு செஞ்சு உடனே தோல்வியை ஒத்துக்கோ, ஏன்னா அவன் ரொம்ப கொடூரமானவன் என்றார். வீரா அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. தலையை மட்டுமே அசைத்துவிட்டு களத்திற்கு சென்று நின்றான் வீரா. தனக்கு முன்னால் நிற்பதை பார்த்த ஏழிசை மறுபடியும் பொற்கதிர்குழுவோட சீடனா? இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் போல இருக்கே. அதுதான், பொற்கதிர்குழுவோட சீடனே திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ என்று கிண்டலாக கூறினான். என்ன பண்றது, அதுதானே போட்டி பட்டியல்ல இருக்கு என்று சாதாரணமாக பதிலளித்தான் வீரா. ஏழிசை திவாகரனை அடித்து பறக்க விட்ட போது வீரா எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தவில்லை. வீரா அவனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். இப்போது அந்த கோபத்தை ஏழிசை மீது காட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் வீரா. அப்போது ஏழிசை, அந்த திவாகரன் தான் உங்க பொற்கதிர் குழுவோட பலம் வாய்ந்த சீடன், அவனோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தல்ல, அந்த வகையில உனக்கு ஏன் கூட சண்டை போட பயமா இருந்தா இப்பவே தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போயிடு என்றான். அப்போது வீரா, எது, தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடணுமா? நானா என்றவன் ஏழிசையின் வார்த்தையை கேட்டு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றான். அந்த கோபத்தில் வீரா அவனது முஷ்டியை இறுக்கினான். அதில் எலும்பின் சத்தம் நன்றாக கேட்டது. அந்த சத்தம் மற்ற 8 களத்தில் இருக்கும் வீரர்களின் அளவிற்கு கேட்டது. அந்த வீரர்களின் பார்வை எல்லாம் இப்போது வீராவின் பக்கம் திரும்பியது. வீராவின் உடல் ஒரு நடுத்தர நிலை ஆன்மீக ஆயுதமாக இருப்பதால் தான் அவன் முஷ்டியை இறுக்கிய போது அந்த சத்தம் அங்கிருந்த அரங்கம் முழுக்க தெளிவாக கேட்டது. அப்போது வீரா, அப்படி நீ என்ன சக்தியை வச்சுக்கிட்டு என்ன தோல்வியை ஒத்துக்க சொல்றன்னு நானும் பார்க்கிறேன் என்றான். ஏய், உன் உடம்பு எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உன் எலும்பு முறிக்காம நான் உன்னை விட மாட்டேன் வீரா என்ற ஏழிசை அவனது மாய வரிசை கொடியை எடுத்து வீசிவிட்டு 2 அடி பின்னால் தள்ளி நின்றான். ஏழிசையின் உண்மையான சக்தியை பற்றி பேசினார். ஏழிசை மற்ற உயர்நிலை ருத்ர மகாவீரர்களை விட பலவீனமானவன். அப்படி இருக்க அவன் வீராவுடன் நேருக்கு நேர் சண்டை போட்டால் வீரா எளிதாக அவனை வென்று விடுவான். ஆனால் அவனது மாய வரிசை அணிவகுப்பார். அவனது போர் சக்தி பல மடங்கு அதிகமானது. அதைக் கொண்டு யாரையும் வெற்றி பெற முடியும் என்ற ஆணவம் ஏழிசையிடம் இருந்தது. இந்த நேரத்தில் மாய வரிசை கொடி தரையில் குத்தி நிற்பதை பார்த்த வீராவின் முகத்தில் சிறு புன்னகை வந்தது. உடனே வீரா காலை தரையில் அழுத்தி ஏழிசையை நோக்கி ஓடினான். திவாகரனைப் போல அந்த மாய வரிசை கொடியை எளிதாக பயன்படுத்திவிடக் கூடாது என்று வீரா கணக்கிட்டிருந்தார். அதே நேரம் தன்னை நோக்கி வீரா மின்னல் வேகத்தில் வருவதை பார்த்த ஏழிசைக்கு பயம் ஏற்பட்டது. உடனே ஏழிசை அவனது ஆன்மீக சக்தியை எடுத்து அவனது 2 விரல்களால் அங்கிருந்த மாய வரிசை கொடியை செயல்படுத்தினார். இதனால் அந்த கொடி தரையிலிருந்து பறந்து காற்றுக்கு வந்து அடுத்த நிமிடம் ஒரு பெரிய கொடியாக மாறியது. ஆனால் வீரா அந்த கொடியை பற்றியெல்லாம் கவனத்தில் கொள்ளவில்லை. அவன் தொடர்ந்து ஏழிசையை நோக்கி வேகமாக சென்றான். ஆனால் அடுத்த நிமிடம் வீராவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏற்பட்டது. வீரா அந்த கொடியை தாண்டியது உடனே அந்த பெரிய கொடி வீராவுக்கு முன்னால் வந்தது. அத்துடன் அது வீராவை வட்டமிட ஆரம்பித்தது. வீரா அதிலிருந்து முன்னேறி செல்ல முயற்சி செய்தான். ஆனால் அவனால் என்ன செய்தும் அந்த கொடியை தாண்டிச் செல்ல முடியவில்லை. அந்த கொடி வீராவை வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது. இதை மிகவும் விசித்திரமாக உணர்ந்தான் வீரா. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே, ஒருவேளை இதுவும் ஒரு விதமான மாயையா இருக்குமோ? அப்படின்னா இந்த கொடியை நான் உடைச்சி எறியணும், அதுக்கப்புறம் இவ என்ன பண்றான்னு பாக்குறேன் என்று நினைத்த வீரா உடனே அவனது சக்தியை எடுத்து அந்த கொடியை குத்தினான். அந்த குத்து விழுந்ததும் கொடியில் பச்சை நிற ஒளி பிரகாசமாக மின்னியது. அது அந்த கொடியின் பாதுகாப்பு கவசமாகும். அந்த கவசம்
எதிரியின் தாக்குதலை எல்லாம் தடுத்து அந்த கொடியை பாதுகாக்கும். என்னோட மாய வரிசை கொடி ஒரு உயர்நிலை ஆன்மீக ஆயுதம். ஒரு ஆன்மீக உலக வீரன் கூட இதை உடைக்க முடியாது என்று கூறி ஏளனமாக சிரித்தான் ஏழிசை. இந்த நேரத்தில் அவன் முகத்தில் யாராலும் தன்னை அசைக்க முடியாது என்ற ஆணவம் தெரிந்தது. அத்துடன் இப்போது வீராவுக்கு எதிராக மற்ற மாய அணிவகுப்புகளை பயன்படுத்தவும் ஏழிசைக்கு நேரம் இருந்தது. அதை எண்ணிய ஏழிசை சற்று சோம்பலான உணர்வுடன் மாய வரிசை சக்தியை மேலும் வலுப்படுத்த தொடங்கினான். அப்போது வீரா, ஓஹோ, என்னால இந்த கவசத்தை உடைக்க முடியாதா என்று சிறு புன்னகையுடன் கேட்டுவிட்டு மீண்டும் அந்த மாய வரிசை கொடியை குத்தினான். இந்த முறை வீரா அவனது உடல் பலம் மற்றும் இடது கையில் உள்ள மந்திரக்கல் சக்தியை வைத்து குத்தினான். அடுத்த நிமிடம் அந்த மாய வரிசை கொடியில் சிவப்பு நிற விரிசல் விட்டது. இதை கண்ட ஏழிசை, என்ன நடந்துச்சு என்று அதிர்ச்சியுடன் பார்த்தார். அந்த மாயக்கொடியின் எல்லை என்னவென்று ஏழிசைக்கு நன்றாக தெரியும். அந்த கொடியை உடைக்காமல் அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினமான விஷயமாகும். அப்படியே அந்த கொடியை உடைக்க வேண்டும் என்றால் அது ஆன்மீக உலக வீரர்களுக்கு மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கும். ஆனால் வீராவும் கொடியை ஒரே குத்தில் உடைத்திருந்தார். இது சற்றும் சாத்தியமில்லாத விஷயமாக உணர்ந்தான் ஏழிசை. அவனது முகத்தில் ஏமாற்றத்துடன் எதையும் நம்பாத தோற்றமும் இருந்தது. ஆனால் வீராவின் இடது கையில் சிவப்பு நிற மந்திரக்கல் பதிக்கப்பட்டிருப்பதும் அதன் வலிமை என்னவென்றும் ஏழிசைக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. அந்த மந்திரக்கல்லால் ஒரு ஆன்மீக உலக வீரன் உருவாக்கிய கவசத்தை கூட உடைக்க முடியும். அப்படி இருக்க ஏழிசையின் சாதாரண கொடி விரிசல் விட்டது பெரிய விஷயம் அல்ல. வீராவின் முதல் குத்திற்கு பிறகு அந்த கொடி லேசாக விரிசல் விட்டிருந்தது. இரண்டாவது குத்து, அதிலிருந்த தூண் உடைந்தது. இதை பார்த்த ஏழிசை மிகவும் சோகமானார். அத்துடன் அவனது உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. வீரா அவனது கொடியை உடைத்துக் கொண்டு தன்னை நோக்கி வருவதை பார்த்த ஏழிசை, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஆன்மீக ஆயுதத்தை உடைச்சிருப்ப. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் வீரா என்று கோபத்தில் கத்தினார். அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு வீராவின் மீதான வெறுப்பு ஏழிசைக்கு அதிகமானது. அவனது உயர்நிலை ஆன்மீக ஆயுதம் வீணானது. அவன் கோபப்படவில்லை என்றால்தான் ஆச்சரியம். ஏழிசை உடனே அவனது கையை உயர்த்தினான். அப்போது அவனது கையில் சில மாய வரிசை கொடிகள் வந்தது. வந்த கொடியை காற்றில் அசைத்துக் கொண்டே நெருப்பு மரண அணிவகுப்பு என்று முணுமுணுத்தார். அவன் கையில் 9 மாய வரிசை கொடி இருந்தது. அந்த கொடி காற்றில் பறந்து கொண்டே வந்து வட்ட வடிவில் அணிவகுத்து நின்றது. அடுத்த நிமிடம் அந்த அனைத்து கொடியும் வீராவுக்கு முன்னால் பின்னால் இடது வலது என்று அவனை சுற்றிலும் சூழ்ந்து நின்றது. இந்த நெருப்பு மரண அணிவகுப்பு ஒரு மாய மரண அணிவகுப்பாகும். சாதாரண மாய வரிசை மாயத்தன்மையை மட்டும்தான் உருவாக்கும். அது எதிராளியை காயப்படுத்தாது. ஆனால் இந்த மாய மரண அணிவகுப்பு எதிராளியை கொல்லும் அளவிற்கு வலிமையானது. மாய மரண அணிவகுப்பை வீரா சமாளிப்பானா? திவாகரனின் தோல்விக்கு வீரா பழி தீர்ப்பானா? சுருளி எங்கு சென்றது தெரிந்து கொள்ள ஏழிசையின் ஆன்மீக ஆயுதத்தை உடைத்தெறிந்தான் வீரா. இதனால் வீராவுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினான் ஏழிசை. ஆன்மீக ஆயுதங்கள் விலை உயர்வானது. அதிலும் அந்த மாய வரிசை ஆயுதத்தை பெற ஏழிசை மிகவும் கடினப்பட்டிருந்தான். அந்த ஆயுதத்தை உடைத்ததால் வீராவின் மீதான வெறுப்பு ஏழிசைக்கு அதிகமானது. உடனே அவன் தனது கையை உயர்த்தினான். இப்போது அவனது கையில் மேலும் சில மாய வரிசை கொடிகள் வந்தது. வந்த கொடியை காற்றில் அசைத்துக் கொண்டே நெருப்பு மரண அணிவகுப்பு என்று முணுமுணுத்தான். இதன் மாய வரிசை மாய மரண அணிவகுப்பாகும். சாதாரணமான மாய வரிசை மாயத்தன்மையை மட்டும்தான் உருவாக்கும், எதிராளியை காயப்படுத்தாது. ஆனால் மாய மரண வரிசை அதிலிருந்து அப்படியே மாறுபட்ட ஒன்றாகும். இது மாயை சக்தியில் கொல்லவும் செய்யும்.
அத்துடன் இந்த மாய மரண வரிசையை உருவாக்கிய நபர் இதில் மறைந்து கொள்ளவும் முடியும். பிறகு சரியான நேரம் வரும்போது எதிராளிக்கு வலிமையான தாக்குதலையும் நடத்த முடியும். இந்த மாய மரண வரிசையை பார்த்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் ஆன்மீக ஆசிரியர் ஆச்சரியமான உணர்ச்சியை வெளிப்படுத்தினார். அந்த ஆசிரியரும் மாய மரண வரிசை நிபுணர்தான். மேலும் அவர்தான் இந்த மாய மரண வரிசையை உருவாக்கியது. இந்த மாய மரண அணிவகுப்பு ஆதிசக்தி ஆசிரமத்தில் 2வது இடத்தை பிடித்தது. ஆனால் ஆதிசக்தி ஆசிரமத்தின் எந்த சீடரும் நெருப்பு மரண அணிவகுப்பை நிறுவ முடியும் என்று அவரும் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆதிசக்தி ஆசிரமத்தின் ஆன்மீக ஆசிரியர் ஆச்சரியத்துடன் சங்கநதி குழுவின் ஆசிரியர் அருணேந்தியிடம் திரும்பினார். உங்க குழுவோட ஒரு உட்புற சீடன் நெருப்பு மரண வரிசையை உருவாக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆசிரியர் அருணேந்தி, இந்த முறை போட்டிக்கு சீடர்களை ரொம்ப சிறப்பா தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க போல என்று கேட்டார். ஆன்மீக ஆசிரியரிடமிருந்து இப்படி ஒரு பாராட்டை பெறுவது சங்கநதி குழுவின் ஆசிரியர் அருணேந்திக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஆசிரியர் யோகேந்திரன், நீங்க ரொம்ப தன்மையானவர். நெருப்பு மரண வரிசைய 7 பயிற்சி எடுத்திருக்கான். இருந்தாலும் நீங்க உருவாக்குற மாய வரிசைக்கு எதுவும் ஈடு இணையே இல்லையே என்றார் ஆசிரியர் அருணேந்தி. அதை கேட்ட ஆசிரியர் யோகேந்திரன், இல்ல ஆசிரியரே, ஒரு ருத்ர மகாவீர நிலையில இருந்துகிட்டு நெருப்பு மரண வரிசையை அவனால உருவாக்க முடியுதுன்னா வருங்காலத்துல அவ ஆதிசக்தி ஆசிரமத்தோட தலை சிறந்த மாய வரிசை நிபுணரா வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பெருமையா பேச வேண்டாம் என்றார். இதே நெருப்பு மரண வரிசையை ஆசிரியர் யோகேந்திரன் பயிற்சி எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இவர் ஆன்மீக உலக வீரன் நிலைக்கு வந்த பிறகுதான் அதை செய்தார். இதை வைத்து பார்க்கும் போது ஆசிரியர் யோகேந்திரனை விட 7 மாய வரிசை புரிதல் மிகவும் சிறப்பாக இருந்தது. மறுபக்கம் அரங்கம் அதிர சிரித்துக் கொண்டிருந்தான் 7. இந்த நெருப்பு மரண வரிசையில நெருப்போட தெய்வீக சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சக்திய எனக்கு எதிரா ஒரு ஆன்மீக உலக வீரன் இருக்கும் போதுதான் பயன்படுத்தணும்னு இருந்தேன். ஆனா நீ என்னோட மாய வரிசை கொடியவே உடைச்சிட்ட. அதை ஏண்டா உடைச்சோன்னு உன்னை வருத்தப்பட வைக்கலனா நான் இந்த மாய வரிசையை கத்துக்கிட்டதுல என்ன பயன் என்று நக்கலாக கேட்ட 7 ஒரு மாய வரிசை கருவியை எடுத்து அதை தனது விரல்களால் இயக்க ஆரம்பித்தான். அப்போது அந்த கருவியிலிருந்து ஒரு ஆன்மீக சக்தி வந்து அங்கிருந்த கொடிகளுக்கெல்லாம் சென்றது. அந்த நெருப்பு மரண வரிசைக்கு நடுவில் வீரா நின்று கொண்டிருந்தான். அப்போது அவனை சுற்றி இருந்த உலகம் சுழல ஆரம்பித்தது. அத்துடன் கருப்பு ஒளி அவனை அனைத்து திசையிலிருந்தும் சூழ்ந்தது. அடுத்த சில நிமிடங்களில் வெளி உலகத்திலிருந்து வீரா தனிமைப்படுத்தப்பட்டார். அதனால் அங்கு அரங்கத்திலிருந்த யாரும் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத சூழல் உருவானது. இதேபோல் மாயைகளை வீரா பலமுறை பார்த்துள்ளார். இதுபோல் மாயை பெரும்பாலும் ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்கும் இரத்த மலையிலும் சில ரகசிய பயிற்சி தளங்களிலும் தான் பார்க்க முடியும். ஆனால் அமரக்கோட்டை அளவிற்கு யாராலும் மாயையை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. வெளி உலகத்திலிருந்து வீரா தனிமைப்படுத்தப்பட்டவுடன் வீரா ஏதோ புதிய இடத்திற்கு வந்தது போல் உணர்ந்தார். அந்த இடம் மிகவும் சூடாக இருந்தது. அந்த தரை பிளவுபட்டு இருந்தது. அத்துடன் பெரிய பெரிய அட்டைகளும் அதில் இருந்தது. அந்த ஓட்டையிலிருந்து நெருப்பு வெளியே வந்து கொண்டிருந்தது. அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு நபர் காற்றில் பறந்து கொண்டிருந்தார். அது வேறு யாரும் இல்லை, 7 தான். அவன் முகத்தில் ஒரு தந்திரமான சிரிப்பு இருந்தது. வீரா, எனக்கு மத்தவங்களை தவிக்க விட்டு பார்க்கறதா ரொம்ப பிடிக்கும். இந்த மாய வரிசை உலகத்துல உன்னோட தோளும் சதையும் நெருப்பால எரியும். அப்ப நீ அதை தாங்க முடியாம அலறுவ. அத நான் என் கண்ணால பார்க்கணும். அதுதான் என் சந்தோஷமே என்றான். அடுத்த நிமிடம் 7 கையில் இருந்த கருவி தங்க நிறத்தில் மிளிர்ந்தது. அப்போது வீராவை சுற்றி வந்து கொண்டிருந்த தீப்பிழம்புகளின் வேகம் அதிகமானது. இந்த மாயையை பார்த்த வீரா, இந்த இடம் ஒரு மாயை, அதே மாதிரி நமக்கு எதிரில் இருக்கிற 7 மாயைதான் என்று நினைத்தான். இந்த இடத்தில் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று உறுதியாக இருந்தான் வீரா.
ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான நகர்வும் செய்துவிடக் கூடாது என்பதிலும் தீவிரமாக இருந்தார். அப்போது பூம் என்ற சத்தத்துடன் தரையில் ஒரு ஓட்டையிலிருந்து நெருப்பு வேகமாக வெளியே வந்து வானத்தின் அளவிற்கு சென்றது. அடுத்த நிமிடம் அந்த ஓட்டையிலிருந்து கல் அரக்கன் வெளியே வந்தார். அவனை தொடர்ந்து அடுத்தடுத்து பல கல் அரக்கர்கள் வந்தார்கள். அந்த கல் அரக்கர்கள் எல்லாம் கல்லால் உருவாக்கப்பட்டவர்கள். அத்துடன் அவர்களது தலை முதல் கால் வரை நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. சிறிது நிமிடத்தில் 10க்கும் மேற்பட்ட கல் அரக்கர்கள் வந்து வீராவை சூழ்ந்து நின்றார்கள். இந்த நேரத்தில் தன்னை சுற்றியிருந்த காற்று மிகவும் வெப்பமானதை வீரா உணர்ந்தார். அந்த கல் அரக்கர்களின் உடம்பில் எரியும் நெருப்பு நேரடியாக வீராவின் முகத்தில் பட்டுக் கொண்டிருந்தது. இந்த வெப்பம் ஒரு ஆன்மீக உலக வீரனின் தோளை கூட வெந்து போக வைக்கும் அளவிற்கு சூடாக இருந்தது. இந்த மாய வரிசையுடைய சக்தி ரொம்ப வலிமையானதா இருக்கு. முதல் கட்ட போட்டியில என்னோட உடல் பலத்தை மட்டுமே பயன்படுத்தலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா ஆதிசக்தி ஆசிரமத்துடைய சீடர்கள் பலம் கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கு. இதுக்கு நான் சீக்கிரம் ஒரு முடிவெடுத்தாகணும் என்று நினைத்தான் வீரா. வீராவின் தற்போதைய வலிமைக்கு இணையாக ஒரு தலை சிறந்த ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் கூட சண்டை போட முடியாது. ஆனால் ஏழிசையின் இந்த மாய வரிசை மிகவும் அற்புதமாக இருந்தது. இது வீராவுக்கு தலைவலியை கொடுத்தது. அந்த கல் அரக்கர்கள் தன்னை நோக்கி மெல்லமாக நடந்து வந்து கொண்டிருக்கும் சத்தத்தை வீரா கேட்டான். சிறிது நேர யோசனைக்கு பிறகு வீரா முன்னேறி செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தான். உடனே அவன் தனக்கு எதிரில் இருக்கும் ஒரு கல் அரக்கனை நோக்கி மின்னல் வேகத்தில் சென்றான். அந்த அரக்கர்கள் எல்லாம் கல்லால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இவர்களை தனது முஷ்டியை வைத்து உடைக்க முடியும் என்று நம்பினான். ஆனால் வீரா அந்த அரக்கனுக்கு அருகில் செல்லும் போது அதிலிருந்து வரும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாவதை உணர்ந்தான். அத்துடன் சேர்த்து தோள் எரியும் உணர்வையும் உணர்ந்தார். உடனே வீரா சற்று பின்வாங்கினார். அதை பார்த்து ஏழிசை கிண்டலான சிரிப்புடன் நான் தான் இப்ப மாய வரிசை உலகத்தோட கடவுள். நான் இந்த கல் அரக்கர்களை வானத்தில் இருக்கிற எரிக்கற்களா அந்த முறையில உருவாக்கி இருக்க. இது சாதாரணமான நெருப்பு மாதிரி இல்லை. உன்னோட உடம்பு ரொம்ப வலிமையானது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உன் உடம்பு எவ்வளவு தாங்க முடியுதுன்னு நானும் பார்க்கிறேன் என்றான். அதை கேட்டதும் வீரா வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு நீ மாய வரிசை உலகத்தோட கடவுளா? என்ன ஒரு வேடிக்கையான பேச்சு இது ஏழிசை. நீ இந்த மாய வரிசையை உருவாக்கியிருக்கலாம். ஆனா உன்னோட பலத்துக்கு என்னை எதுவும் பண்ண முடியாது என்றான். உன்கிட்ட நான் தேவையில்லாம பேச விரும்பல. சாக தயாரா இருந்துக்கோ வீரா என்று கோபத்தில் கொந்தளித்தான் ஏழிசை. உடனே ஏழிசை அவனது கையை உயர்த்தினான். அப்போது அங்கிருந்த கல் அரக்கர்களின் வேகம் அதிகமானது. அவர்கள் அனைவரும் வீராவை நோக்கி வேகமாக சென்றார்கள். அதை பார்த்த வீரா கையை இறுக்கமாக மடித்துக் கொண்டு அவனுக்கு முன்னால் வந்த கல் அரக்கர்களை நோக்கி வேகமாக சென்றான். அந்த கல் அரக்கன் உடல் ஒரு எரிக்கல் போன்று மிகவும் வலிமையானதுதான். ஆனால் வீராவின் உடலும் ஒரு நடுத்தர நிலை ஆன்மீக ஆயுதமாகும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான நெருப்பு தாக்கத்தை அவனால் சுலபமாக தாங்கிக் கொள்ள முடிந்தது. வீரா அந்த கல் அரக்கனை நெருங்கி ஓங்கி தனது முஷ்டியை வைத்து குத்தினான். அதில் அந்த கல் அரக்கன் நெஞ்சில் ஓட்டை விழுந்தது. அத்துடன் அதன் தலை முதல் கால் வரை விரிசல் விட்டது. அதைத் தொடர்ந்து அந்த கல் அரக்கன் வெடித்து சிதறி சுக்கு நூறாகி போனார். அதே நேரம் என்று சத்தத்துடன் ஏழிசை 2 அடி பின்னால் சென்றான். உண்மையில் அவனது சுயசக்திதான் அந்த கல் அரக்கன் உடம்புக்குள் இருக்கிறது. இதனால் ஏழிசையின் ஆன்மாவும் மிகவும் காயப்பட்டது. அந்த கல் அரக்கன் வெடித்து சிதறியதின் வலி ஏழிசையின் முகத்தில் தெரிந்தது. உனக்கு வாய் மட்டும்தான் பேச தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாரு, உன் கல் அரக்கர்களை எல்லாம் கல்கண்டா உடைச்சி வீசுற என்ற வீராவுக்கும் சற்று வலி இருந்தது. ஆனால் அது அந்த நிமிடங்கள் மட்டும்தான் இருந்தது. அத்துடன்
அந்த வலியையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அடுத்த நிமிடம் வீரா 2-3 கல் அரக்கர்களை உடைத்தெறிந்தார். அதை பார்த்த ஏழிசை, கல் அரக்கர்களே, வெடிச்சு சிதறுங்க என்று கத்தினார். அதை கேட்ட வீரா பின்வாங்குவதற்குள் அங்கிருந்த கல் அரக்கர்கள் எல்லாம் ஒன்றாக வெடித்து சிதறியது. அதனால் அவற்றிற்கு அருகிலிருந்த வீராவின் உடம்பிலும் நெருப்பு பற்றிக் கொண்டது. அதை பார்த்த ஏழிசை, நீ என்னோட 4 கல் அரக்கர்களை அழிச்சிட்ட. இது பெரிய விஷயம்தான். இந்த கல் அரக்கர்களை ஆன்மீக உலக வீரன் நிலையில இருக்கிறவங்க கூட உடைக்க முடியாது. ஆனா அதுக்கு பரிசா இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கு என்று சத்தமிட்டு சிரித்தான். ஏழிசை பறந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் வீராவின் உடம்பில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. இந்த இடத்தில் எல்லாம் மாயையாக இருந்தாலும் இதில் சிக்கலில் சிக்கியிருக்கும் நபர் உயிர் போகும் வாய்ப்பும் இருக்கிறது. இதில் உண்மையான உடல் காயப்படுவதோடு இல்லாமல் வீராவின் ஆன்மாவும் காயப்படும். அதனால் வீராவை கொல்வது ஏழிசைக்கு மிகவும் எளிதாக அமையும். நல்ல அனுபவி வீரா, கடைசியில உன்னை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க என்ற ஏழிசை வீரா அந்த தீப்பிழம்புகளில் எப்படி தடுமாறிக் கொண்டிருப்பான் என்று கற்பனை செய்து மகிழ்ச்சியானான். சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த நெருப்பு மெல்ல மெல்ல தணிந்தது. அந்த புகையிலிருந்து ஒரு நபர் வெளியே வந்தார். அந்த நபர் வேறு யாருமல்ல, வீராவேதான். அவனது உடல் முழுக்க தங்க நிற ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த ஏழிசை, இது எப்படி சாத்தியமாச்சு என்று திடுக்கிட்டு போனான். ஏனென்றால் அந்த எரிக்கல் சக்தியின் வலிமை ஏழிசைக்கு நன்றாக தெரியும். உண்மையில் அந்த கல்லரக்கர்கள் வேண்டுமானால் ஏழிசையின் மாயையாக இருக்கலாம். ஆனால் அந்த நெருப்பு உண்மையான எரிக்கல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒருமுறை ஏழிசை பயிற்சிக்காக சென்றபோது கிடைத்த உண்மையான எரிக்கல்லிலிருந்து அந்த நெருப்பு ஏழிசைக்கு கிடைத்தது. அதை வைத்தே அவன் பயிற்சி செய்தான். இப்போது அந்த நெருப்பு வீராவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பது அவனுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. உனக்கு கொஞ்சம் கூட ஒண்ணு ஆகலையா? எரிக்கல் சக்தி உன்னை எதுவும் பண்ணாதது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கல்லரக்கர்களை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை தாக்குங்க என்று உத்தரவிட்டான் ஏழிசை. ஆனால் எரிக்கல் நெருப்பின் அதீத வெப்பத்தின் காரணமாக வீராவின் உடல் முன்பை விட இப்போது மிகவும் வலிமையாக மாறியிருந்தது. அவனது உடல் ஒரு உலைக்கலம் போல கொதித்துக் கொண்டிருந்தது. அத்துடன் அவனை சுற்றி வேத எழுத்துக்கள் வட்டமிட ஆரம்பித்தது. இதனால் தனது உடம்பில் சக்தி அதிகமானதை வீராவால் நன்றாக உணர முடிந்தது. வீரா இந்த மாயத்தை எப்படி முறியடிக்கப் போகிறான்? ஏழிசை புதிய சக்தியை பயன்படுத்துவானா? தெரிந்து கொள்ளமாக ஜொலித்துக் கொண்டிருந்தான். அத்துடன் தன் உடம்பை சுற்றி வட்டமிட்ட வேத எழுத்துக்களை பார்த்தான். அப்போது அவனை ஒரு கல் அரக்கன் நெருங்கினான். அதை பார்த்த வீரா ஒரு புன்முறுவலுடன் முன்னேறினான். அடுத்த கணம் அவனுக்கு முன்னால் வந்த அனைத்து கல் அரக்கர்கள் மீதும் குத்துக்கள் மழையாக பொழிந்தன. கண் இமைக்கும் நேரத்தில் வீரா 5-6 கல்லரக்கர்களை அழித்து முன்னேறினார். ஏழிசை மீண்டும் கையசைக்க மேலும் கல்லரக்கர்கள் உருவாகின. ஆனால் அவையும் ஏழிசையின் உத்தரவை கேட்டு ஒட்டுமொத்தமாக வீராவை சூழ்ந்து வெடித்து சிதறியது. பூ என்று இடமே அதிரும் வகையில் ஒரு பெரும் சத்தம் வந்தது. அப்போது ஏழிசை, உன்னை ஏன் எரிச்சு சாம்பலாக்க முடியலன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு நீ எவ்வளவு நேரம் உயிரை காப்பாத்திக்கிறன்னு நானும் பார்க்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு உன்னை கொல்லாம நான் இங்க இருந்து போக போறதில்ல என்று காட்டமாக கூறினார். அந்த கல்லரக்கர்கள் எல்லாம் ஒன்று சேர வெடித்து சிதறியதால் அங்கு மீண்டும் மிகப்பெரிய புகைமூட்டம் உண்டானது. நல்ல வேளையாக இது மாய அணிவகுப்பில் நடந்து கொண்டிருந்தது. ஒருவேளை இது அரங்கத்தில் ஏற்பட்டிருந்தால் அரங்கமே எரிந்து சாம்பலாகி இருக்கும். அங்கு வந்து கொண்டிருந்த புகைமூட்டத்தை பார்த்த ஏழிசை நிம்மதி பெருமூச்சு விட்டு விட்டு, இறுதியா நான் ஜெயிச்சுட்டேன்,
இந்த வீராவை எதிர்க்க நான் எரிக்கல் வெடிப்பு சக்தியை பயன்படுத்துற நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இவன் மட்டும் என்ன மாதிரி ருத்ர மகாவீர நிலையோட இறுதி கட்டத்துல இருந்திருந்தா இவன் 2 நிமிஷம் கூட என்னால சமாளிச்சிருக்க முடியாது என்று நினைத்து அவனது வெற்றியை கொண்டாட ஆயத்தமானான். அப்போது திடீரென்று அந்த இடமே அதிர ஆரம்பித்தது. தரையிலிருந்து விரிசல் மேலும் விரிவடைய ஆரம்பித்தது. இது எப்படி சாத்தியமாச்சு? எரிக்கல் வெடிப்பு சக்தியை பயன்படுத்தி இந்த முறையும் இவனுக்கு எதுவும் ஆகலையா என்று முணுமுணுத்தான் ஏழிசை. அத்துடன் ஏழிசை கண்ணுக்கு முன்னால் தெரிந்த விஷயத்தை பார்த்து அவனது கண்களில் பயம் தாண்டவமாடியது. அவனுக்கு முன்னால் பார்த்த காட்சியை அவனால் சற்றும் நம்பவே முடியவில்லை. எரிக்கல் சக்தியை முற்றிலுமாக வீரா எடுத்துக்கொண்ட பிறகு வீரா அவனது கையை அசைத்தான். அப்போது அவனை வட்டமிட்டுக் கொண்டிருந்த தங்க நிற வேத எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே அவனது உடலில் ஒட்டிக்கொண்டது. இதனால் மேலும் தங்கமாக ஜொலித்தபடி தரையில் உருவான மிகப்பெரிய குழியிலிருந்து வீரா மெல்ல வெளியே வந்தான். அதை பார்த்த ஏழிசை மிரண்டு போனான். இவ்வளவு நேரம் நீ என்ன தாக்கிக்கிட்டு இருந்த, இப்ப இது என்னோட நேரம், இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாகுது ஏழிசை என்று கர்ஜித்தான் வீரா. வீரா எழுந்து வந்ததை பார்த்தே திடுக்கிட்டு போயிருந்த ஏழிசை இப்போது வீராவின் வார்த்தையை கேட்டு பீதியானான். அவனது பயம் பல மடங்கு அதிகமானது. ஒருவேளை வீரா ஆன்மீக உலக வீரன் நிலைக்கு போயிட்டானா? அதை இந்த போட்டியில யாருக்கும் காட்டிக்க வேண்டான்னு மறைச்சு வச்சிருக்கானா என்ன என்று பல கேள்விகளும் சந்தேகங்களும் ஏழிசை மனதில் ஓடியது. உடனே ஏழிசை 1000 மாயை உடல்கள் என்று கத்தினான். அப்போது அவனது உடம்பில் இருந்து 100கணக்கான மாய உடல்கள் வெளியே வந்தது. இந்த அனைத்து உடல்களும் ஏழிசை போலவே இருந்தது. அதன் சக்திகளும் அவனுக்கு சமமாகவே இருந்தது. அனைத்து உடல்களும் கையில் ஆயுதத்துடன் வீராவை நோக்கி வேகமாக சென்றது. இந்த மாய உடல்களை வைத்து வீராவை திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் ஏழிசையின் எண்ணம். ஆனால் இத்தனை மாய உடல்களை பார்த்த பிறகும் வீராவின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. மாறாக வீரா அவனது வலது கையில் இருக்கும் அக்னிக்கல்லை செயல்படுத்தினான். அடுத்த நொடி அதன் சக்தி மூலாதார சக்கரத்திலிருந்து அவனது உடல் முழுக்க பரவியது. இதனால் வீராவின் உடல் மெல்லிசான ஒரு இறகு போல் மாறியது. உடனே அவன் ஒரு நிழல் போல் மாறி ஏழிசையை நோக்கி வேகமாக சென்றார். அதை பார்த்த ஏழிசை அவனை தடுத்து நிறுத்துங்க என்று உத்தரவிட்டான். உடனே 100க்கும் மேற்பட்ட மாய உடல்கள் வீராவின் மேல் விழுந்தது. அப்போது வீரா அவனுடைய பாம்பு செதில்களின் சக்தியில் பாதியை எடுத்து பயன்படுத்தினான். ஏற்கனவே அதீத சக்தியுடன் தங்க நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்த வீராவின் உடலில் பாம்பு செதில்களால் பல மடங்கு சக்தி அதிகமானது. உடனே வீரா வெறிபிடித்த காட்டு மிருகம் போல் அடுத்தடுத்து அந்த உடல்களை குத்துவதற்கு ஆரம்பித்தார். இதில் குத்து விழுந்த மாய உடல்கள் எல்லாம் ஒளியாக மாறி மீண்டும் மாய வரிசை கொடிக்கே சென்று விட்டது. ஏழிசையை காப்பாற்ற மாய உடல்கள் உருவாக்கிய மாய சுவரை கண் இமைக்கும் நேரத்தில் உடைத்த வீரா ஏழிசையை நோக்கி வேகமாக நகர்ந்தான். வீரா ஏழிசைக்கு அருகே சென்றதும் பூம் என்று மிகவும் வலிமையான ஒரு குத்து அவன் முகத்தில் விழுந்தது. அதில் ஏழிசையின் கண்கள் மங்கலாக மாறியது. அத்துடன் அவனது உடல் பல அடி தூரம் பறந்து சென்று விழுந்தது. அதே நேரம் அந்த மாய வரிசை அணிவகுப்புக்கு வெளியே நடந்த 8 போட்டியும் முடிவுக்கு வந்திருந்தது. இதனால் அங்கிருந்த அனைவரின் கவனமும் வீரா மற்றும் ஏழிசையின் போட்டியில்தான் இருந்தது. அந்த சண்டை களத்திற்கு வெளியே திவாகரன் பத்மாசனம் செய்து அவனது தியானத்தை செய்து கொண்டிருந்தான். மேகரத்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு அவன் தனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி மருத்துவ குணங்களை உறிஞ்சி அவற்றை தனது உடல் முழுவதும் சுற்ற வேண்டியிருந்தது. இந்த வழியில் மட்டுமே அவன் இரத்தத்தை சுத்திகரித்து மாத்திரையின் மருத்துவ குணங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
இந்த தியானத்தில் இருந்தாலும் திவாகரனது கவனம் போட்டியிலும் இருந்தது. இன்று ஏழிசை திவாகரனை மிகவும் கடுமையாக தாக்கிவிட்டார். இது அவனுக்கும் அவனது பொற்கதிர் குழுவுக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் வீரா இந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும். அப்போதுதான் தனக்கும் தனது பொற்கதிர் குழுவுக்கும் ஏற்பட்ட வருத்தமும் அவமானமும் துடைத்தெறியப்படும் என்று எண்ணினார். இப்போது திவாகரன் மனதில் வீரா எப்படியாவது ஜெயிச்சிட என்பது மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. மறுபக்கம் ஆசிரியர் அருணேந்தி அவருக்கு அருகில் இருந்த ஆசிரியர் யோகேந்திரனிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஏழிசை சங்கநதி குழுவில் சேர வரும்போது அவன் ஒரு மாய வரிசை நிபுணர்னு தான் அறிமுகமானான். அதோட எங்க குழுவுல வெளிப்புற சீடர்களுக்கான ரகசிய பயிற்சி தளங்களும் இருக்கு. அட, அதை நிறுவனதே நீங்க தானே என்று முகஸ்துதி செய்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்கிற 33 பிரிவுல சங்கநதி குழு, அஷ்டசக்கர குழு, அப்புறம் புயல் குழுவுல மட்டும்தான் ரகசிய பயிற்சி தலங்கள் இருக்கு. நான் நிறுவன அணிவகுப்பு எல்லாம் ஒரு வீரன் தன்னோட உடலை அடக்கி வைக்க உதவுதுன்னு கேள்விப்பட்டேன் என்றார் ஆசிரியர் யோகேந்திரன். ஆசிரியர் அருணேந்தி உடனே புன்னகைத்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரகசிய பயிற்சி தளத்தை ஒரு மின்னல் தாக்கிடுச்சு. அது உடலை அடக்கி வைக்கிற மாய வரிசையில பாதிப்பு உண்டு பண்ணிடுச்சு. அந்த சமயத்துல நீங்க வெளியே போயிருந்தீங்க. அதனால அதை சரி செய்ய சரியான ஆள் கிடைக்கவே இல்லை. அப்ப ஏழிசை தான் முன் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சான். அவன் உதவி மட்டும் செய்யல, அதோட அந்த மாய வரிசை தளத்தை பழையபடி சரியும் செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லாவே வேலை செய்யுது என்றார். அதை கேட்ட ஆசிரியர் யோகேந்திரன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஓஹோ, அந்த அளவுக்கு அவன் திறமையான வீரனா? அப்ப ஏழிசை மட்டும் முதல் 100 இடத்துக்குள்ள பிடிக்கட்டும். அவனை நான் என்னோட சீடனாவே ஏத்துக்கிறேன் என்று தனது மீசையை முறுக்கிவிட்டுக் கொண்டே கூறினார். ரொம்ப சந்தோஷம் ஆசிரியரே. ஏழிசை மாய வரிசையில நிபுணராய் இருந்தாலும் அவனுக்கு உடல் அளவுலையும் சில பயிற்சிகள் தேவைப்படுது என்றார் ஆசிரியர் அருணேந்தி. ஆசிரியர் யோகேந்திரன் ஏழிசையை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார். ஆசிரியர் அருணேந்தி பல பரிசுகளை பெறுவார். முதல் 25 அல்லது 50 இடத்தை பிடிக்க வேறு வீரர்களை வைத்திருந்தார் ஆசிரியர் அருணேந்தி. ஆனால் ஏழிசையை எப்படியாவது ஆசிரியர் யோகேந்திரன் சீடனாக அனுப்பிவிட வேண்டும் என்ற தனி திட்டத்தில் இருந்தார். அப்போது ஆசிரியர் யோகேந்திரன் யோசித்துவிட்டு, முதல்ல ஏழிசை 100 இடத்துக்குள்ள வரட்டும், அதுக்கப்புறம் மத்ததையெல்லாம் நாம பேசிக்கலாம் என்றார். சரிங்க ஆசிரியரே, இப்ப போட்டியை பார்க்கலாம். எப்படியும் ஏழிசை தான் இந்த போட்டியில ஜெயிப்பா என்று உறுதியாக கூறினார் ஆசிரியர் அருணேந்தி. அப்போது அந்த மாய வரிசை மெல்ல மெல்ல கலைந்தது. அங்கு மிகவும் கவனமாக பார்த்தார் ஆசிரியர் அருணேந்தி. அவர் ஏதோ பேசுவதற்கு வந்தார். ஆனால் அவரது வார்த்தை தொண்டையிலேயே சிக்கி நின்றது. அவருக்கு முன்னால் இருந்த காட்சியை பார்த்து திகைத்து போனார். ஏழிசை தோத்துட்டானா என்று அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் ஆசிரியர் அருணேந்தி. அந்த சண்டை களத்தில் தரையில் கிடந்தான் ஏழிசை. அவனுக்கு அருகில் சிங்கம் போல் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் வீரா. ஏழிசையின் சக்தி என்னவென்று ஆசிரியர் அருணேந்திக்கு நன்றாக தெரியும். அந்த மரண மாய வரிசையில் ஒருவன் சிக்கிக் கொண்டான். அவனால் உயிர் பிழைத்து வரவே முடியாது. அப்படி இருக்கும் போது வீரா முதல் கட்ட ருத்ர மகாவீர நிலை வீரன். அவன் எப்படி மரண மாய வரிசையை உடைத்தான் என்று குழம்பினார். ஏழிசையின் நிலையை பார்த்த ஆசிரியர் யோகேந்திரனும் வாயடைத்து போனார். அப்போது சண்டை களத்தில் தரையில் கிடந்த ஏழிசையின் உடம்பில் லேசான நடுக்கம் இருந்தது. ஏழிசை மிகவும் கஷ்டப்பட்டு வாயை திறந்து அங்கிருந்த நடுவரிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள பேச வந்தார். ஆனால் அவன் பேசுவதற்கு முன்பு அவனது முகத்தில் பூம் என்று மிகவும் வலிமையான ஒரு குத்து விழுந்தது. ஏழிசை முகத்தில் இருந்த மூக்கு மற்றும் வாய் இரண்டும் கோணலாக மாறியது. அந்த குத்து வாங்கியதும் அவனது கோபம் கொந்தளித்தது. உடனே ஏழிசை வீராவை பார்த்து, வீரா, நீ என்ன கொல்லணும்னு பாக்குறியா என்ன? இந்த போட்டி முடிஞ்சு போச்சு என்றான். அப்படியா? நீ இன்னும் உன் தோல்வியை ஒத்துக்கவே இல்லையே ஏழிசை. அதுவும் இல்லாம நீ இன்னும் மயக்க கூட ஆகலையே. அப்புறம் எப்படி இந்த போட்டி முடிவுக்கு வரும்?
என்று கேட்டான். திவாகரனை அடித்து காயப்படுத்திய ஏழிசையை அவ்வளவு எளிதாக விடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் வீரா பேசிக் கொண்டிருந்தார். வீராவின் அமைதித்தன்மையை பார்த்து தப்பாக எடை போட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பது இப்போது உணர்ந்தான் ஏழிசை. அத்துடன் அங்கிருந்த நடுவரை பார்த்து எப்படியாவது தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அவன் வாயை திறந்து பேச வரும்போது மற்றொரு குத்து வாயில் விழுந்தது. இந்த குத்து சற்று வலிமையாக இருந்ததா அவன் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. இந்த காயங்களை எல்லாம் தெய்வீக மாத்திரையை வைத்து சரி செய்ய முடியும். இருப்பினும் அவனால் சில நாட்களுக்கு மற்ற எந்த ஒரு சண்டையிலும் பங்கெடுக்க முடியாது. ஏழிசை தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடாது என்பது தீர்க்கமாக இருந்தான் வீரா. அத்துடன் அவனது குத்தில் ஏழிசை மயக்கமடைந்து விடக் கூடாது என்பதால் அவனது முஷ்டி சக்தியை அளவாக பயன்படுத்தி தாக்கிக் கொண்டிருந்தார். அங்கு நடக்கும் காட்சியை நடுவர் மிகவும் வித்தியாசமாக பார்த்துக் கொண்டிருந்தார். அவரை பொறுத்தவரை அவருக்கு சொல்லப்பட்ட விதிகளை மதித்து சண்டையில் குறுக்கிடாமல் நின்று கொண்டிருந்தார். அங்கிருந்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம் அங்கு நடப்பதை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். ஏய், ஏழிசை தோல்வியை ஒத்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவனை ஒத்துக்க விடாம வீரா அடிச்சுக்கிட்டே இருக்கான்பா. ஆட, வீரா பண்றதுதான் சரி. இது ஏழிசைக்கு தேவைதான். இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில திவாகரனை போட்டு இவன் எப்படியெல்லாம் அடிச்சான். அதனாலதான் இப்ப திவாகரனுடைய நண்பன் வீரா அதுக்கு பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். இதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இன்னும் அவன் வாயிலே குத்து விடு வீரா. ஆமாமா, இந்த ஏழிசை திவாகரனை ரொம்ப கொடுமையா அடிச்சான். இவனுக்கு இது தேவைதான். வீரா இன்னும் 2 குத்து கூட சேர்த்து வைக்கட்டும். வீரா ஒரு முதல் கட்ட ருத்ர மகாவீரனாய் இருந்தே திவாகரனுக்காக ஏழிசைய அடிச்சு இப்படி துவைக்க முடியுதுன்னா இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த விஜயனை விட வலிமையானவன் தான். ஆமா ஆமா, வீராவோட பலத்தை பார்க்கும்போது இவன் முதல் 100 இடத்துல கண்டிப்பா வந்துருவான் என்று அங்கிருந்த பார்வையாளர்கள் சீடர்கள் என்று அனைவரும் வீராவை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிறப்பான ஆட்டோ வீரா என்று ஆசிரியர் வளையாபதி அவரது இடத்திலிருந்து எழுந்து மிகவும் உற்சாகத்துடன் வீராவை பாராட்டினார். அங்கு நடப்பதை பார்த்து ஆசிரியர் வளையாபதிக்குத்தான் அளவு கடந்த மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. ஆனால் ஆசிரியர் அருணேந்தி இந்த விஷயத்தை சும்மா விடுவாரா? வீராவுக்கு ஏதேனும் நெருக்கடி ஏற்படுமா? சிவாங்கி எப்போது வருவார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.